அவங்க ஆதரித்து அவங்க எழுதியிருக்காங்க. சரி, இந்த விஷயங்கள் இந்த தேவபந்திகள் இடத்துல கூடுமா கூடாதா சொல்கிறாங்களே. இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆலா ஹசரத் ஃபாஜிலே பரேல்வி ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவங்க தான் வந்து காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இவங்கள காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு சண்டை சச்சரவு வந்து தேவபந்து பரேலி அதுலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. இது வந்து சுத்த போய்ங்க. இந்த மீலாதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நதீர் அவங்கள போல இருக்க முடியுமா, வேறு யாராவது இருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தியிருக்காங்க. ஃபாத்திஹா இது கூடுமா கூடாதா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய குலஃபாக்களுக்குள்ளேயே சண்டை நடந்திருக்கு. இங்கே வந்து ஆலா ஹஜ்ரத் ஃபாதிலே பரேலி அந்த பிக்சர்லேயே வரல, ஆலா ஹஜ்ரத் அந்த பிக்சர்லேயே வரல. ஒரு ஃபத்வா முதல்ல முஸ்லீம்கள் சுன்னத் ஜமாத்தில் பிளவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி, முஸ்லீம்களில் பிளவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்த ஃபத்வா ஒரு வேலை செஞ்சது. அந்த ஃபத்வா யார் கொடுத்தான்னா 3 கைர் முக்கல்லிதீன்கள், தேவபந்தை சார்ந்த 4 பேர். அதில் ரஷீத் அஹமத் கங்கோய் வந்து சரி கண்டிருக்கார். அந்த விஷயம் என்னவென்றால், இவரும் எழுதியிருக்கார் இல்லையா, நடுநிலை பேணுவீர் அப்படின்னு அந்த கிதாப். அதாவது ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைஸ்லா ஹஃப்த் மஸ்லா என்ற கிதாப் எழுதினாங்க இல்லையா, அதை தர்ஜமா பண்ணுறதாக அவர் எழுதியிருக்காரு. அதில் அந்த விஷயங்கள், அதாவது முதன்மை ஹலீஃபா யார், அப்துல் சமீ ராம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி புகழ்ந்து அவர் எழுதியிருக்கார். இந்த அப்துல் சமீ ராம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் முதல்ல அந்த ஃபத்வாக்கு எதிராக இந்த கிதாப் எழுதினாங்க, அன்வார் சாத்தியா दर बयाने मौलूद फातिया। सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाएं ताकि हमारे डेली वीडियोस की नोटिफिकेशन सबसे पहले आप तक पहुंचे। வச்சிருக்கேன் இது. சரி, இந்த ஃபத்வாவை பற்றி முதல்ல பார்ப்போம். அவங்க என்ன ஃபத்வா கொடுத்தாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, மௌலூது இதெல்லாம் வந்து சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தேவபந்திகள் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபத்வா என்ன, இந்த விஷயத்தில் என்ன வருது, இது வந்து மீலாதை பற்றி கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இவர் யாரெல்லாம் ஏற்றுட்ருக்கார் இல்லையா, அவங்களுடைய கூற்றுகளும் நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய தஸ்தீக் இது செஞ்சுருக்காங்க. யாருன்னா ரஹமத்துல்லா கைரான்வி ரஹமத்துல்லா அலை. அவங்க என்ன தக்ரீஸ் எழுதியிருக்காங்க இந்த விஷயத்தை, அதை கூட நம்ம இப்போ பேசுவோம். முதல்ல அந்த ஃபத்வா இவங்களே எழுதுகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, காலா யார், ரஷீத் அஹமத் கங்கோய், கடைசியில் அவருடைய கையொப்பம், ஐசி மஜ்லிஸ் நாஜாயிஸ் है और उसमें शरीक होना गुनाह है. அதாவது மீலாதுடைய மஜ்லிஸ், இப்படிப்பட்ட மஜ்லிஸ் வந்து இது கூடாது, அதில் பங்கு கொள்வது இது பாவமாகும். और फ़ख्र आलम अलैहिस्सलाम को हाजिर और नाजिर जानकर खिताब करना कुफ्र है. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாதிர் நாதிர் என்று நினைத்து நாம் அவரிடத்தில் ஹிதாப் சொல்ல யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இவரிடத்துல கேட்குறோம், நீங்கள் அந்த கொள்கையை சார்ந்தவரா இல்லையா, அப்போ அந்த மாதிரி சொன்னால் இது குஃப்ரு அப்படின்னு சொல்கிறார். ஐசி महफिल में जाना और शरीक होना नाजायज़ है. ஃபதாவா ரஷீதியாக எடுத்துக்கோங்க. அதில் என்ன இருக்குது, சஹியான ரிவாயத்தை கொண்டு எந்த விதமான வேறு எந்த தவறான விஷயங்கள்லாம் கிடையாது, சஹியான ரிவாயத்தை கொண்டு மீலாதோடைய மஜ்லிஸ் நடக்குது, அதில் பங்கு கொள்வது கூடுமா கூடாதா, என்ன சொல்கிறார், கூடாது அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறாரு. கூடாது அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி இவர்களையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய தேவபந்திகள் என்ன பண்ணுறாங்க, மீலாது ஹராம், மீலாது கூடாது என்று ஃபத்வா கொடுத்த மதர்சாவுடைய நாதிர் கூட, நான் ஒரு பம்ப்ளெட் பார்த்தேன், முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி, அதில் மீலாது விழா அப்படின்னு இருக்கு. அதில் தலைமை யார்னா, எந்த மதரசாலேருந்து கூடாதுன்னு ஃபத்வா கொடுக்கப்பட்டதோ அவர் தலைமையாக இருக்கார். இதே போலவே மௌலூதெல்லாம் கூடாது அப்படின்னு எந்த மதரசாலேருந்து ஃபத்வா கொடுக்கப்பட்டதோ அந்த மதரசாலேருந்து ஃபாரிக் ஆகக்கூடியவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மௌலூத் ஓதுறாங்க. மௌலூத் ஓதி எதுக்காக, காசு காக்கவா, ஹராம்னு சொல்லிகிட்டே ஓதுறீங்க. ஃபாத்தியா கூடாது ஹராம், ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க என்ன ஃபாத்தியா பண்ணுறாங்க, அவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பவில்லை, இவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம். நம்மை சார்ந்தவர்கள் நாம் ஒரு கொள்கை கூடாது அப்படின்னு சொன்னால், நாம் ஏதாச்சும் தேவபந்திகள்
உடைய மஸ்ஜிதில் போகணும், அவங்கள புகழணும், இந்த ஃபதாயில ஆமால படிக்கணும் அப்படின்னா பரைல்வின்னு சொல்கிறாங்க இல்லையா, தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டான். அந்த ஃபதாயில ஆமல்லாம் படிக்க மாட்டேன். ஏன்னா அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்கள், அவர்களை புகழ்ந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவங்க தேவபந்த சித்தாந்தத்தை சார்ந்த மதசாலேருந்து பாரிகாகி வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபாத்தியா கூடாது அப்படின்னு ஃபத்வா கொடுத்த உடனே இங்கே அல் ஃபாத்தியா, தமிழகத்து முஸ்லீம்கள் மிகவும் நல்ல மக்கள், எல்லோரையும் நம்பக்கூடியவர்கள், உடனே என்ன அல் ஃபாத்தியா போல்தா ஹசரத், அல் ஃபாத்தியான்னு சொல்கிறார் ஹசரத், அவர் எப்படி நம்ம இது பண்ணணும். இங்கே அல் ஃபாத்தியாவும் நடக்குது, மௌலூதோடைய மஜ்லிஸும் நடக்குது, ஆனால் தேவபந்தில் கூடாது அப்படின்னு ஃபத்வா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இடத்துக்கு தகுந்த போல தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த தேவபந்திகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இப்படிப்பட்ட மஜ்லிஸ் ஐசி மெஹஃபில் மே ஜானா और ஷரீக் होना नाजायज़ है. இப்படிப்பட்ட மஜ்லிஸில் யாருக்கு இது, யார் பங்கு கொள்கிறாங்க இல்லையா, இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா தேவபந்திகள் அப்படின்னு தங்களை பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஃபத்வா. ரஷீத் அஹமத் கங்கோய் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட மஜ்லிஸில் மெஹஃபில்ல போகிறதும் அதில் பங்கு கொள்வதும் கூடாத காரியம். और फातिहा व तीजा भी खिलाफ सुन्नत है. இந்த ஃபாத்தியா, மூன்றாம் நாள் ஃபாத்தியா, இதுவும் வந்து சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். ஏ ஹுனூத் கா தரீகா ஹை, இது இந்துக்களின் பழக்க வழக்கம். நான் இவர்கிட்டே கேட்குறேன், நீங்கள் பண்ணுறது இல்லையா மூன்றாம் நாள் ஃபாத்தியா? என்ன சொல்கிறாரு, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ யாருடைய தரீகா அப்படின்னு சொல்கிறாரு, இந்துக்களுடைய தரீகா. என்னுடைய ஒரு ஆடியோ கூட இருக்குது, ஷா வலியுல்லா மொஹதீஸ் தெஹ்லவி முதற்கொண்டு ஷா அப்துல் அசீஸ் மொஹதீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷா ரஃபியுத்தீன் மொஹதீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களாம் கூடும் அப்படின்னு ஃபத்வா கொடுத்தது நான் வந்து ஆடியோ பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், ஈமானை பாதுகாப்போம் என்ற தளத்தில் இருக்குது. சரி, अलबत्ता बिला किसी क़ैद के मुर्दों को ईसाल सवाब करना दुरुस्त है और कोई हरज भी नहीं. ஆனால் எந்த விதமான கைது இல்லாமல் இறந்தவர்களுக்கு ஈசாலை சவாப் செய்கிறது, அதாவது இந்த குறிப்பிட்ட நாள் இல்லாமல் ஈசாலை சவாப் செய்கிறது இது கூடும் அப்படின்னு, அதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஷீத் அஹமத் உஃபியான்ஹு ஃபத்வா அவ்வல் இன்காரிஸ் அப்படின்னு போட்டு இதில் இருக்குது. யார் எழுதுறா, அல்லாமா அப்துல் சமீ ராம்பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய முதன்மை ஹலீஃபா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் எழுதியிருக்கார் இல்லையா, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய ஹலீஃபாக்கள் தான் இவர்கள், இந்த தேவபந்துடைய சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க எப்படி ஹிலாஃபத் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக இந்த சாபிரி சில்சிலா என்ற கிதாப் हाजी इमदादुल्ला சொல்கிறது, हाजी साहब का इरशाद है कि मेरे खुलफा दो किस्म के हैं. हाजी साहब என்ன சொல்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய खुलफाக்கள் ரெண்டு விதமானவர்கள். एक वो जिन्हें मैंने अज खुद खिलाफत दी है, ஒரு சின்ஃபை சார்ந்தவர்கள், ஒரு கிஸ்மை சார்ந்தவர்கள் எப்படின்னா நானே அவங்களுக்கு खिलाफत கொடுத்தேன். दूसरे वो जिनको तबलीगी दीन के लिए उनकी दरख्वास्त पर इजाज़त दे दी है. ரெண்டாவது யாருன்னா தீன் பரப்ப வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் खिलाफत கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு खिलाफत கொடுத்தேன். जिन खुलफा को अज खुद खिलाफत दी उन्होंने पूरी तरह हाजी साहब का इत्तिबा किया. யாருக்கு அவங்களே खुद இது பண்ணாங்க இல்லையா, खिलाफत கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து முழுமையாக ஹாஜி சாஹிபை பின்பற்றி நடந்தாங்க. அவங்க யாருன்னா மஸ்லன் மௌல்வி லுத்ஃபுல்லா அலிகடி, இந்த இதுக்கு தக்ரீர் எழுதியிருக்காங்க. அன்வாரை சாத்தியாக்கு அவங்களும் தக்ரீர் எழுதியிருக்காங்க அவங்க. ரெண்டாவது மௌல்வி அஹமத் ஹசன் கான்பூரி அவங்களும் எழுதியிருக்காங்க. மௌல்வி முகமது ஹுசைன் இலாஹாபாதி அவர் மௌல்வி அப்துல் சமீ ராம்பூரி, இவங்களாம் வந்து ஹாஜி இம்தாதுல்லாவை முழுமையாக பின்பற்றி நடந்தவர்கள். जिन खुलफा ने हाजी साहब से इख्तलाफ किया उनमें मौलवी कासिम नानोतवी, मौलवी रशीद अहमद गंगोही और मौलाना अशरफ अली थानवी के अस्माए गिरामी सरे फहरिस्त हैं. யாரெல்லாம் ஹாஜி இம்தாதுல்லாவுக்கு எதிராக மாற்றமாக நடந்தார்களோ அவர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரஷீத் அஹமத் கங்கோஹி, மௌல்வி காசிம் நானூத்வி, மௌல்வி அஷ்ரஃப் அலி தானவி. இவர் பரேலி எழுதுனது இல்லைங்க. சரி, அடுத்ததாக பாருங்கள், இந்த கிதாப் எழுதுனனால இதுக்கு எதிராக தான் அல் பராஹினுல் காத்தியா அலா கலாமி அன்வாரி சாத்தியா என்ற கிதாபு எழுதப்பட்டது. யார் எழுதுனான்னா அவங்க தேவபந்திங்களுடைய இதில் வந்து அதை
பஹுக்குமே அப்படின்னு அம்ரே அப்படின்னு வருது. ரஷீத் அகமது கங்கோயுடைய கட்டளையின் பிரகாரம் கலீல் அஹமத் அம்பேட்டி எழுதினதாக. ஆனால் உண்மையாக அப்படி சொன்னால் அது ரஷீத் அகமது கங்கோடைய கிதாப் தான். இருந்தாலும் அவர் எழுதினாரா ஆனால் கடைசியில் அவருடைய தக்ரீதும் இருக்குது, அதில் அதை சரி கண்டிருக்கார். சரி, அதில் வந்து இவங்களுக்குள்ளே இந்த சண்டை ஏற்பட்டுச்சு இல்லையா, खुलफाकलकुल्ला சண்டை எடுத்துச்சு இல்லையா. तो बाद में रफ़े फसाद के लिए हाजी साहब ने 2 रिसाले वहदतुल वजूद और फैसला हफ्त मसला लिखकर भेज दिए. 2 கிதாப் எழுதினாங்க. இவங்க நம்முடைய முரீதீன்களுக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது, சண்டைலாம் முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக 2 கிதாபு, ஒன்று वहदतुल वजूद என்ற கிதாபும் இன்னொன்று हफ्त मसला அந்த கிதாபும் எழுதினாங்க. जिनमें अपने मशरब तरीक़त और शरीयत की वजाहत की. இதில் ஷரியத் तरीक़த்தில் அவங்களுடைய மஷ்ரபை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். रिसाला फ़ैसला हफ्त मसला भेजने के बाद मौलाना मोहम्मद हुसैन इलाहाबादी से बज़रिए ख़त दरियाफ्त किया. वो तहक़ीक़ करके बताएं कि हमारे लोगों ने अदावद देवबंद वग़ैरह इस रिसाले को किस नज़र से देखा. ஃபைஸ்லா ஹஃப்த் மசாலா இந்த ரிசாலா அனுப்பிய பிறகு அவர்கள் முகமது ஹுசைன் இலாஹாபாதி அவரிடத்தில் கடிதம் எழுதி கேட்டார்கள். நீங்கள் வந்து தஹ்கீக் செஞ்சு காட்டுங்க, சொல்லுங்கள், நான் என்னுடைய முரீதுமார்கள் தேவபந்து மற்றவர்கள்லாம் அந்த ரிசாவை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள், அவர் உஸ்கு பசந்த் கியா யா நஹி, அதை அவங்க விரும்பினார்களா இல்லையா. उलमाए देवबंद ने अपनी तहक़ीक़ात की बिना पर इन रिसालों को निगाह गलत अंदाज से भी नहीं देखा. நான் சொல்லப்பட்டது தேவபந்துடைய உலமாக்கள் தங்களுடைய தஹ்கீகாத்தின் மூலமாக ஒரு தவறான பார்வையை கூட இந்த ஹஃப்த் மஸ்லா என்ற கிதாபை பார்க்கல. बल्कि फैसला हफ्त मसला को नजर आतिश करा दिया गया. மாறாக फैसला हफ्त मसला என்ற கிதாபை என்ன பண்ணிட்டாங்க, எரித்து விட்டார்கள். उन इख्तिलाफात की हाजी साहब की नज़र में रत्ती बराबर भी अहमियत नहीं थी, क्योंकि वो सभी फ़ुरूई थे. समझा ना उनका काम था, मानना या मानना इन लोगों का काम था. मुबल्लिग मुर्शिद और रसूल का फ़र्ज़ हक़ को पहुँचा देना होता है, और बस वो मजबूर नहीं कर सकते. हिदायत अल्लाह की तरफ से होती है. அப்போ இந்த கிதாபை எரித்தார்கள் என்பதற்கு ஆதாரம் தேவபந்தின் 200 வருட இறைநேசர்கள். இந்த கிதாபு யார், முகமது கமாலுத்தீன் பாக்கவி ஆரணி பாபான்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எழுதியிருக்காங்க. இதோடைய 167வது பக்கத்தில் என்ன சொல்கிறார்கள், இது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஹாஜி சாஹிபின் கிதாபான ஹஃப்த் மசலா இவர்களின் கையில் கிடைத்த போது, அதாவது ரஷீத் அகமது கங்கோயுடைய கையில் கிடைத்த போது அதை எரித்து விட்டார்கள். மக்கள் இவர்களை எதிர்த்து கூச்சல் போட்டார்கள். இவர்களும் ஹாஜி சாஹிபுக்கும் இடையே உள்ள நிஸ்பத் தொடர்பு நீங்கிவிட்டது என்று பறைசாட்டினார்கள். எனினும் இவர்கள் எதையும் கண்டு கொள்ளவில்லை. அடிப்படை விஷயம் எதுவோ அதனை எடுத்து சொன்னார்கள் அப்படின்னு வருது. சரி, மீலாது பற்றி கூட என்ன இருக்குது, ஹஜ்ரத் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி அவர்கள் மௌலூத் ஓதுவது சரி என்று கூறி வந்தார்கள். அது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதையொட்டியே சில காரணங்களை கருதி ஹஜ்ரத் தானவி அவர்களும் கான்பூரில் இருந்த ஆரம்ப காலத்தில் இதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போ ஆரம்ப காலத்தில் தான் தானவி வந்து இதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே ஹஜ்ரத் கங்கோய் அவர்கள் இதற்கு மறுமொழியாக எழுதினார்கள். இதுக்கு மறுப்பாக வந்து தானவிக்கு கடிதம் எழுதினாங்க. இது வந்து தஸ்கிரத்து ரஷீதில் ஃபுல்லாக அதை பற்றி வந்திருக்கு. அப்போ இதை எரிச்சாங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஷேக்குடைய கிதாபியை எரித்தவர்கள், அந்த மசலாக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த தேவபந்திகள். அடுத்ததாக என்ன சொல்கிறார் பாருங்க, மௌல்வி ரஷீத் 47வது பக்கத்தில் என்ன இந்த கிதாபு सिलसिला साबिरी सिलसिला. मौलवी रशीद अहमद साहब ने ऐलान किया कि जिस फ़न के इमाम हाजी साहब हैं हम उनके मुक़ल्लिद हैं. எந்த ஃபன்னுடைய இமாம் ஹாஜி சாப் இருக்கிறார்களோ, இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த ஃபன்னில் நாங்கள் அவங்களுடைய முக்கல்லித். பாக்கி உன் ஃபுரூயியாத் கே இமாம் ஹம் ஹே. ஆனால் மற்ற விஷயங்கள், இந்த ஃபுரூயியாத்துடைய கிளைகளான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து அதோடைய இமாம் நாங்கள். ஹாஜி சாப்க்கு சாஹியே, பாருங்கள் ஷேഖை எப்படி மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. हाजी साहब को चाहिए कि हमसे पूछ कर अमल करें. இந்த விஷயங்களில் ஹாஜி சாப் என்ன பண்ணணும், முரீது நாங்கள் தான் இதோட இமாம். இந்த விஷயங்களில் எங்களை கேட்டு இதன் மீது அமல் செய்ய வேண்டும். और मौलवी कासिम साहब ने फरमाया कि हमारे मामूलात ज़ायद हैं और हाजी साहब का इल्म ज़ायद है. எங்களுடைய மாலுமாத் எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அதிகம், हाजी साहबுடைய ஞானம் அதிகம். इन इनशादात के माने जो कुछ भी समझे जाए, मगर ये साबित हो जाता है कि उनके नज़दीक
तरीक़त शरीयत से जुदा फ़न है. இதோடைய அர்த்தம் என்னன்னா எது இருந்தாலும் ஆனால் இது சாபித் ஆகிடுது அவங்களிடத்துல தரீக்கத்தும் ஷரியத்தும் வேறு வேறு ஃபன்னு. அதாவது ஷரியத்தும் தரீக்கத்தும் வேறு வேறு ஃபன்னு கிடையாது. அவர்கள் எரித்தார்கள். எப்படி எரித்தார்கள் அப்படின்றதுக்கு இந்த முனாதி என்ற மாஹனாமா அதாவது மாத இதழ் அதில் வந்து ஹாஜா ஹசன் நிசாமி அவர் முதீர் வந்து ஹசன் சானி நிசாமி அவருடைய மகனார். இப்போ என்ன சொல்லுது, सुना है जिस वक्त हफ्त मसला की मसाइल की कापियाँ शाये होकर गंगो शरीफ में पहुँची तो फाजिल गंगोही ने जुमला नुस्खों को जमा कर नज़र आतिश कर दिया था. அப்போ கேள்விப்படப்படுது இந்த கங்கோஹில் வந்து ஹப்த் மஸ்லா அந்த அதோடைய காப்பிகள் அதோடைய கிதாபுலாம் வரும்போது ஃபாதிலே கங்கோய் யார், ரஷீத் அஹமத் கங்கோய் அதெல்லாம் ஒன்று திரட்டி என்ன பண்ணிட்டார், அதை வந்து எரித்து விட்டார். नज़र आतिश करने की खिदमत वालिदी हज़रत ख्वाजा हसन निज़ामी के सुपुर्द हुई थी. எரிக்கக்கூடிய பொறுப்பு யார், என்னுடைய தந்தையார் ஹசன் நிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. जो इस वक्त गंगो में हज़रत मौलाना रशीद अहमद के यहाँ ज़ेर तालीम थे. रशीद अहमद இடத்துல இவர் வந்து படித்து கொண்டிருந்தார். लेकिन हज़रत ख्वाजा साहब ने जलाने से पहले उसको पढ़ा. அதை எரிப்பதற்கு முன்னாடி அதை படித்தாங்க. जब उनको वो किताब अच्छी मालूम हुई तो उन्होंने उस्ताद के हुक्म की तामील में ஆதி கிதாபை तो जला दी और आदि बचाकर रख ली. இப்போ உஸ்தாதுடைய கட்டளைக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதி அவருக்கு பிடிச்சி இருந்துச்சு பாதி புத்தகங்களை எரிச்சிட்டாங்க, பாதியை வந்து எரிக்காமல் விட்டுட்டாங்க. इसके कुछ अरसा बाद मौलाना अशरफ अली थानवी मौलाना गंगोई से मिलने आए और उनसे पूछा कि मैंने कुछ किताबें तकसीम करने के लिए आपके पास भेजी थी, उनका क्या हुआ. அப்போ அதற்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் கழித்து அஷ்ரஃப் அலி தானி வந்து ரஷீத் அஹமத் கங்கோயிட்ட வந்தார். எந்த காலகட்டம்னா இந்த காலகட்டத்தில் இவர் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கொஞ்சம் அவங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து சில கிதாபுகளை உங்களுக்கு அனுப்புனேன், அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார், மௌலானா கங்கூஹி ने तो उस सवाल का जवाब खामोशी से दिया, ஒன்றுமே பதில் சொல்லலை, சும்மா இருந்துட்டார். लेकिन किसी और हाजिरुल वक्त ने कहा कि अली हसन हज़रत ख्वाजा हसन निज़ामी को हुक्म हुआ था कि उन्हें जला दो. இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், இது வந்து அலி ஹசன் அதாவது ख्वाजा हसन निज़ामी அவங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டது அதை எரித்து விட வேண்டும் என்று. मौलाना थानवी ने मियाँ अली हसन से पूछा कि क्या वाकई तुमने किताबें जला दी, நீங்கள் உண்மையிலே அந்த புத்தகங்களை எரித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது उन्होंने जवाब दिया कि उस्ताद का हुक्म मानना ज़रूरी था, इसलिए मैंने आधी किताबें तो जला दी और आधी मेरे पास महफूज हैं. உஸ்தாதுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக வேண்டி நான் பாதி எரிச்சிட்டேன், பாதி என்னிடத்தில் महफूज़ாக இருக்கிறது. हज़रत ख्वाजा साहब बयान करते थे कि मौलाना थानवी उससे इतने खुश हुए कि आम खा रहे थे, फ़ौरन आम उठाकर मुझे इनाम दिए. அது கேட்ட உடனே அஷ்ரஃப் அலி தான்வி ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு என்ன பண்ணார், அவர் வந்து மாம்பழம் சாப்பிட்டு இருந்தார். அந்த மாம்பழத்தில் 2 மாம்பழம் எனக்கு எடுத்து கொடுத்தார் அப்படின்ட்டுருக்கு. அப்போது தன்னுடைய ஷேக்குடைய கிதாபியே இவர் எழுதினார் இல்லையா, நடுநிலை பேணுவீர் அப்படின்னு இவங்களெல்லாம் புகழ்ந்து எழுதினார், ரஷீத் அஹமத் கங்கோய் எல்லாம் புகழ்ந்து எழுதினார் இல்லையா. அந்த கிதாபை என்ன செஞ்சார் ரஷீத் அஹமத் கங்கோய் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னை பின்பற்ற வேண்டும் என்று நான் இமாமாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய முர்ஷிதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயங்கள் வருது. இப்போ வாங்க இவர்களுக்குள்ள நடந்த சண்டைகள் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த விஷயங்கள் இந்த அல் பராஹினுல் 2வது எடிஷன் இதில் வந்து நிறைய பெரும் பெரும் உலமாக்கள் சொன்னதை போல லுத்ஃபுல்லா அலிகலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்ற ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குலஃபாக்கள் இதுக்கு தக்ரீர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் அடங்கியிருக்கிற பஹ்ருல் உலூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கொள்ளு பேனாளர் அவங்களும் வந்து தக்ரீர் எழுதியிருக்காங்க. இதில் ஆலா ஹஸரத் ஃபாதிலே பரேல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் தக்ரீர் எழுதியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு. சரி, இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து பரேல்வி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பரேல்வி ஆலா ஹஸரத்தோட தானே இருக்குது. சில தேவபந்திகள் என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானை சார்ந்த ஒரு தேவபந்தி எழுதுறதை போல் இப்போ பதில் சொல்லணும் இல்லையா, பதில் சொல்ல முடியாது, அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இது பரேல்விக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் பரேல்வி அப்படின்னா சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா நிச்சயமாக பரேல்வியத் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேருந்தே இருக்குது. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அப்பொழுதுலேருந்தே இருக்கிறார்கள். ஆலா ஹஸரத் ஃபாதிலே பரேல்வியோடைய என்ன கொள்கையோ அதே கொள்கைத்தான் இந்த
இவங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க இல்லையா, அன்வாரை சாத்தியாவை எழுதி அப்துல் சமீ ராம்பூரி ரஹமத்துல்லா அலை அவங்கள. சரி, இந்த பராஹினே காத்தியா அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இவங்க எழுதுறாங்க, அப்துல் சமீ ராம்பூரி ரஹமத்துல்லா அலை. दूसरी वजह ये நான் வந்து இந்த கிதாபுக்கு பதில் ஏன் கொடுக்கல அப்படின்னா, ரெண்டாவது இல்லை, जब मानीन ने मीला शरीफ करने वाले को अहमक, गुमराह और कन्हैया का जन्मदिन मनाने वाले से भी बढ़कर लिखा. அதாவது மீலாது ஷரீஃப் கொண்டாடக்கூடியவர்கள் யார் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மீலா ஷரீஃப் கொண்டாடக்கூடியவர்களை அஹ்மக், வழிகட்டவன், கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதை விட மோசமாக அப்படின்னு எழுதிட்டாங்க. और उसकी चोट दूर दूर यानी रूम, शाम, मिस्र, यमन, हरमैन शरीफैन और बैतुल मुक़द्दस वगैरह के उलमा व मशाइख, अगले पिछले अहिया व अमवाद गर्ज के तमाम ज़वात क़ुदसिया तक पहुँचती थी. तो इन सब की बरात और मज़हब हक़ की नुसरत के लिए मैंने ये रिसाला अनवार सातिया लिखा था और इसी इखलास नीयत और इमदाद हक़ के बाइस ये तालिबान हक़ में काफ़ी मशहूर व मकबूल हुआ और दूर दूर तक उसकी शोहरत हो गई. இவங்க சொன்னாங்க இல்லையா, இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதை விட மோசமானது, கொண்டாடக்கூடியவர்கள் வழிகேடர்கள், அஹமக்கு என்று சொன்னது. இதனால் யாரெல்லாம் அந்த ஜதில் வந்துடுவாங்க, பெரும் பெரும் மஷாயிக்மார்கள், இந்த காலத்தில் வாழக்கூடிய அவங்க சொல்கிறாங்க மிஸ்ரில் இருக்க ரூமில் இருக்கக்கூடிய பஸ்ரா, யமன், ஹர்மைன் ஷெரீஃபைன், பைத்துல் முகத்தஸ் அதனுடைய உலமாக்கள், மஷாயிக்மார்கள், முன்னோர்கள், உயிரோடு இருக்கக்கூடியவங்க, இறந்து போனவங்க, எல்லா தூய்மையான ஆத்மாக்களுக்கெல்லாம் இந்த ஃபத்வா போய் இது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அதற்கு ரத்தாக ஒரு அன்வாரை சாத்தியா எழுதினேன். இது வந்து ரொம்ப மக்பூல் ஆச்சு, தூரம் மிக தூரம் வரைக்கும் அதில் வந்து என்னது இது வந்து பிரபலமாக ஆகியது அப்படின்னு இவர் எழுதுறாரு. இந்த கிதாபுக்கு தக்ரீது எழுதியவர்கள் இல்லை, இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க, முஜத்திதே ஜமா பாயே ஹர்மைன் ஷெரீஃபைன் ஷேகுல் உலமா ஹஜரத் மௌலானா ரஹமத்துல்லா கைரா முஹாஜிரே மக்கி மத்ததில்லுல் ஆலி அப்படின்னு சொல்கிறாங்களே. யார்? ஆலா ஹஜரத்துடைய உஸ்தாதா, தமிழகத்து ஆலா ஹஜரத் ரஹமத்துல்லாவுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள், பாதிரி ஃபண்டரை தோற்கடித்தவர்கள், இப்படியாக மிகப்பெரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் இதற்கு தக்ரீது எழுதியிருக்காங்க, மதிப்புரை எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதுறாங்க பாருங்கள், மீலா ஷரீஃப் के बाब में मेरे असातिज़ा इकराम का और मेरा अक़ीदा कदीम से यही था और यही है, बल्कि बहलफ सचमुच ज़ाहिर करता हूँ कि मेरा इरादा यह है कि बरी जीस्तम हम बरी बगुज़रदम. அதாவது மீலா ஷரீஃபை பற்றி என்னுடைய அசாத்திசாக்கள் மற்றும் என்னுடைய பழமையான கொள்கை என்னவென்றால் இதுதான், மாறாக நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இதில்தான், இந்த விஷயத்தில் தான் மீலாது கொண்டாடி கொண்டே நான் உயிர் வாழ்வேன், இதே விஷயத்தை கொண்டு நான் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பேன். और अक़ीदा यह है कि इनेक़ाद मजलिस मिलाद बशर्ते के मुनकिरात से खाली हो, जैसे तगन्नी और बाजा और कसरत से रोशनी बेहुदा ना हो, बल्कि रिवायत सहीहा के मुवाफ़िक़ ज़िक्र मौजज़ात और ज़िक्र विलादत हुज़ूर सल्लल्लाहु अलैहि वसल्लम किया जाए और उसके बाद अगर ताआम पुख्ता या शीरीनी भी तक़सीम की जाए तो उसमें कुछ हर्ज नहीं. மாறாக என்னுடைய அக்கீதா என்னவென்றால், மீலாதுடைய மஜ்லிஸை தவறான விஷயங்கள் இல்லாமல், உதாரணத்துக்கு ராகம், அந்த மோளம் அடிக்கிறது, அதே மாதிரி தேவையில்லாத அதிகமான வெளிச்சம் இது வச்சு இந்த மாதிரி விஷயம் இல்லாமல், மாறாக சஹீஹான ரிவாயத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அற்புதங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, இதை பற்றி பேசி அந்த மாதிரி மீலாதுடைய மஜ்லிஸுகள் செய்யப்பட்டால், அதற்கு பிறகு உணவு தயாரித்து அல்லது இனிப்பு அதை வந்து பங்கிட்டு கொடுத்தால் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. बल्कि इस ज़माने में जो हर तरफ से पादरियों का शोर और बाज़ारों में हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम और उनके दीन की मजम्मत करते हैं, और दूसरी तरफ से आर्या लोग, खुदा उनको हिदायत करे, पादरियों की तरह बल्कि उनसे ज़्यादा शोर मचाते रहते हैं, ऐसी मजलिस का इनेकाद इन शुरूत के साथ जो मैंने ऊपर जिक्र की इस वक्त में फ़र्ज़ किफ़ाया है. என்ன சொல்கிறாங்க, மாறாக இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பாதிரிமார்கள்
அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பாதார்லாம், அதாவது இஸ்லாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராகலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்லை, இஸ்லாத்தை பற்றி மோசமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மற்ற பார்த்தா ஆரியா சமாஜை சார்ந்தவர்கள், அவர்கள் பாதிரிமார்களைப் போல மாறாக அதைவிட அதிகமாக இஸ்லாத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கும் பொழுது, நான் எந்த ஷராயத்தோடு மீலாதுடைய மஜ்லிஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி அந்த ஷராயத்தை கொண்டு மீலாதுடைய மஜ்லிஸில் கொண்டாடுவது இது ஃபர்தே கிஃபாயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தே கிஃபாயானா உலமாக்களுக்கு நல்லா தெரியும். मैं मुसलमान भाइयों को बतौर नसीहत कहता हूँ कि ऐसी मजलिस करने से ना रुकें और अक़वाल बेजा मुनकिरों की तरफ से जो तअस्सुब से कहते हैं हरगिज़ इल्तिफ़ात ना करें. நான் முஸ்லிம் சகோதரர்களுக்கு நசிஹத்தாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட மஜ்லிஸில் நிலைநாட்டுவதை விட்டும் நீங்கள் உங்களை தடுத்து கொள்ள வேண்டாம். அவர் தேவையில்லாமல் இன்கார் செய்யக்கூடியவர்களுடைய சொற்களை, அவர்கள் தாசுவோடு சொல்லக்கூடிய விஷயங்களை செவி சாய்க்க வேண்டாம். और तायुन योम अगर ये अकीदा ना हो कि इस दिन के सिवा और दिन जायज़ नहीं तो कुछ भी हरज नहीं. குறிப்பிட்டு ஒரு நாள், இந்த நாளை விட்டு மற்ற நாளில் இந்த மீலாதுடைய மஜ்லிஸ் கொண்டாடுவது கூடாது என்ற கொள்கை இல்லை என்றால் அந்த ஒரு நாளை குறிப்பிட்டு மீலாதுடைய மஜ்லிஸ் செய்வது இதில் எந்த விதமான தவறும் இல்லை. என்ன சொல்கிறாரு? ரஷீத் அஹமத் கங்கோயி சொல்கிறாரு, அப்படி நாளை குறிப்பிட்டாலே என்ன ஆகிடும், அது பிதத் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஃபத்வாவில் இருக்குது. और ஜவாஸ் इसका बखूबी साबित है, இது ஜாயிஸ் என்பதற்கு தெளிவாக சாபித்தாக இருக்கிறது. और क़याम वक्त ज़िक्र मीलाद के 600 बरस से जमहूर उलमाए सालिहीन ने, मुतकल्लिमीन और साफ़िया और उलमाए मुहद्दिसीन ने जायज़ रखा है. और साहिब रिसाला ने अच्छी तरह इन उमूर को ज़ाहिर किया है. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு சொல்லப்படும்போது அந்த சமயத்தில் எழுந்து நிற்பது, இது 600 வருடங்களாக ஜம்ஹூர் சாலிஹான உலமாக்கள், முத்தக்கல்லிமீன்கள், சூஃபியாக்கள், முஹத்திசீன்கள் இவர்கள் எல்லாமே இதை ஜாயிஸ் என்று சொல்லியிருக்கும் பொழுது, இந்த கிதாபை எழுதிய அன்வாரு சாத்தியாவை எழுதிய அப்துல் சமீ ராம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயங்களை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ताज्जुब है इन मुनकिरों पर जो ऐसे बड़े कि फ़ाकिहानी मगरिब के मुक़ल्लिद होकर जमहूर सल्फ़े सालेह को मुतकल्लिमीन और मुहद्दिसीन और सूफिया से एक ही लड़ी में पिरो दिया और उनको दाल मुदिल बता दिया. இவர்கள் மீது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்கார் செய்யக்கூடியவர்கள் யார்? இன்கார் செஞ்சிருக்கா? ரஷீத் அஹமத் கங்கோஹி, கலீல் அஹமத் அம்பேட்வி மற்றும் தேவபந்துடைய உலமாக்கள், 4 உலமாக்கள் அதில் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மெஹமூதுல் ஹசன் ஷேகுல் ஹிந்த் சொல்லக்கூடிய அவரும் அதில் ஃபத்வா கொடுத்துருக்காரு. அப்துல் ஹாலிக் தேவபந்தி அதை சரி கண்டிருக்கிறார். இப்படி 4 தேவபந்தி உலமாக்கள். இவர்கள் இன்கார் செய்யக்கூடியவர்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை அளவுக்கு மீறி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபாக்கிஹானி மக்ரிபி வெஸ்ட்டை சார்ந்த மேற்கத்திய ஃபாக்கிஹானியோடைய முக்கல்லிதாயி அனைத்து சல்ஃப சாலிஹீன், முத்தக்கல்லிமீன்கள், முஹத்திசீன்கள், சூஃபியாக்கள் எல்லோரையும் ஒரே கோர்வையில் கோர்த்து அவர்களை வழிகேடர்கள், வழி கெடுப்பவர்கள் என்று எழுதிவிட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். और खुदा से ना डरे कि इसमें उन लोगों के उस्ताद और पीर भी थे. இந்த விஷயங்களில் அல்லாவை பயந்து கொள்ளவில்லை. இவர்களுடைய உஸ்தாத்மார்கள் வந்தாங்க, இவர்களுடைய மஷாயிக்கும், இவர்களுடைய பீரும் இருந்தார். ஹஜிம்தல்லா மசலன் சொல்கிறார், मसलन हज़रत शाह अब्दुल रहीम दहलवी और उनके साहिबजादे शाह वलीउल्लाह दहलवी और उनके साहिबजादे शाह रफ़ीउद्दीन दहलवी और उनके भाई शाह अब्दुल अज़ीज़ दहलवी और उनके नवासी हज़रत मौलाना मोहम्मद इसहाक़ दहलवी क़द्दसल्लाहु असरारहुम, सब के सब उन्हें वाल मुदिल में दाखिल हुए जाते हैं. என்னாச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஷா அப்துல் ரஹீம் தெஹ்லவி அவர்களுடைய மகன்கள் ஷா வலியுல்லா தெஹ்லவி, மோதி தெஹ்லவி அவர்களுடைய மகன்கள் ஷா ரஃபியுத்தீன் தெஹ்லவி, அவர்களுடைய சகோதரர் ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி, அவர்களுடைய பேரன் மௌலானா முகமது இஸ்ஹாக் தெஹ்லவி கத்தஸல்லாஹு அஸ்ராரஹும் எல்லோருமே
அவர்களிடத்தில் வழிகேடர்கள் வழி கெடுப்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். उफ ऐसी तेज़ी पर कि जिसके सबब जमहूर मुतकल्लिमीन हरमैन मिस्र व शाम और यमन के सूफिया व मुहद्दिसीन और दयार अजीबा में लाखों गुमराही में हों और ये गिने चुने चंद हजरात हिदायत पर अफसोस சொல்றோம் இல்லையா, எப்ப இவர்கள் மீது அஃப்சோஸ், இவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள், இவர்கள் மட்டும்தான் ஹக்கில் இருக்காங்க, ஹிதாயத்தில் இருக்காங்க. இவ்வளோ மிஸ்ரு ஷாம் யமனுடைய சூஃபியாமார்கள், அனைத்து முத்தக்கல்லிமீன்கள் முஹத்திசீன்கள் லட்சக்கணக்கானவர்கள் எல்லாமே வழிகேடில் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஹக்கில் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே ஹக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. யா அல்லாஹ் हमें और इनको हिदायत फरमा और सीधा रास्ते पर चला, ஆமீன் தும்மா ஆமீன். என்ன சொல்கிறாங்க, இறைவா எங்களையும் இவர்களையும் நேரான பாதையில் வழி நடத்தி செல்வாயாக. அதுக்கப்புறம் என்ன எழுதுறாங்க, கடைசியில் அவங்க எழுதுறாங்க, ஜப் उनके हाथ से इमाम सुबकी, जलालुद्दीन सियूती, इब्न हजर और हज़ारहा उलमाए तक़वा शिआर ख़ास कर उनके उस्तादों और पीरों में शाह वलीउल्लाह वग़ैरह क़द्दसल्लाहु असरारहुम ना छूटे तो मैं गरीब ना तो उनके सिलसिले असातिज़ा में शामिल और ना उनके पीरों की फहरिस्त में दाखिल किस तरह छूटूंगा. அதாவது இவர்கள் தன்கீது செய்ய ஆரம்பித்தார்கள், தப்பாக எழுத ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய கையிலிருந்து இமாம் சுபுக்கி, ஜலாலுத்தீன் சியூத்தி, இப்னு ஹஜர், ஆயிரக்கணக்கான தக்வாவுடைய உலமாக்கள், குறிப்பிட்டு அவங்களுடைய உஸ்தாதுமார்கள், அவர்களுடைய மஷாயிஹ்மார்களில் ஷா வலியுல்லா போன்றவர்கள் கத்தசல்லாஹு அஸ்ராரஹும் அவர்களே விடுபடவில்லை என்றால் நான் ஒரு ஏழை மிஸ்கீன், நான் எப்படி அவங்களுடைய தன்கீதிலேருந்து நான் விடுபட முடியும். तो उनके सिलसिले असातिज़ा में शामिल और ना उनके पीरों की फहरिस्त में दाखिल, நான் அவங்களுடைய அசாத்திஸாவுடைய சில்சிலாலையும் கிடையாது, அவங்களுடைய ஷேக்குமார்கள்லையும் நான் கிடையாது, அவங்களுடைய லிஸ்ட்லையும் நான் கிடையாது. கிஸ் தரா छूटूंगा, என்னை எப்படி விட்டு வைப்பார்கள். ये तो हर तरह से तफसीक बल्कि तकफीर में कसूर ना करेंगे. பாருங்க, முதல்ல ஆலாது காஃபிர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லை, மாறாக இந்த தேவபந்திகள் தான் எடுத்ததுக்கெல்லாம் ஃபாசிக்கு, எடுத்தவனுக்கெல்லாம் காஃபிர் அப்படின்னு ஃபத்வா கொடுத்தவங்க இந்த தேவபந்திகள்லாம். அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி இவங்களை விடப்பட முடியும், மாறாக அனைத்து விதமாக எல்லாரையும் ஃபாசிகம் மாறாக காஃபிர் என்று சொல்வதிலையும் இவங்க வந்து குசூர் செய்ய மாட்டாங்க. लेकिन मैं उनकी इन हरकतों से नहीं डरता और मेरे इन अक़वाल की तायद और सरद मौलिफ़ रिसाला ने जो जा बजा तहरीर फरमाई है उसी पर इक्तफ़ा करता हूँ. वल्लाहु आलम व इल्मुहु अतम फ़क़द अमर बिरक़मिही व क़ाल बिफ़मिही राजी रहमतु रब्बिहिल मन्नान मोहम्मद रहमतुल्लाह इब्न खलीलुर रहमान गुफ़िर लहुमा लाहुल मन्नान. சொல்கிறாங்க, நான் வந்து இவங்களுடைய இந்த ஹர்க்கத் இந்த விஷயங்கள்லேருந்து நான் பயப்படவில்லை, மாறாக இந்த அக்வாலை இவர்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, முசன்னிஃப் எழுதியிருக்காங்க, மௌலிஃப் எழுதியிருக்காங்களே இந்த கிதாப், அதற்கு நான் தாயிது செய்கிறேன், இதன் மீதே நான் இக்திஃபா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இதை முடிக்கிறாங்க. அப்போது ரஹமத்துல்லா கைரான்வி ரஹமத்துல்லா அலை எவ்வளவு பெரிய ஆலிம், இவர்களை பற்றி எந்த மனோபாவம் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பெரும் பெரும் உலமாக்களை எல்லாம் காஃபிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள ஃபாசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது இவங்க எழுதியிருக்காங்க, ஆலாதத்தை எழுதலை. ஆலாதத்து இந்த பிக்சர்லேயே கிடையாது. சரி, கடைசியில் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லா அலை சில கடிதங்களை எழுதினாங்க. அந்த கடிதங்கள்லாம் இந்த இதில் கடைசியில் இருக்குது, 567 சஃபாவில். மௌல்வி நசீர் அஹமத் கான் இவங்களும் இதுக்கு தக்ரீர் எழுதியிருக்காங்க. முதல்ல 1308 ரஷீத் அஹமத் கங்கோய் காஃபிர் அப்படின்னு சொன்னவங்க இவங்க நசீர் அஹமத் கான். இவங்க ஆலாதத் இந்த பிக்சரில் வரல. அவங்களுடைய கடிதங்களுக்கு இவங்க எழுதுகிறாங்க. அதில் வந்து ஜவாபி அவ்வல் மே, இப்போ இம்கானுக்கு இது இவெல்லாம் எழுதியிருக்கார் இல்லையா, அந்த விஷயம் இம்கான் வ உக்கூ க ஃபர்க் பத்தாயா கயா. இவங்க கடிதம் எழுதி சொல்லியிருக்காங்க, ஒன்று இம்கான் அதாவது கிதுபு, இது மும்கின், இன்னொன்று கிதுபு ஆயிடுச்சு, உக்கு ஆயிடுச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. फ़क़ीर को इससे इतना मालूम हुआ
कि किद्ब का नकाइस में होना मुत्तफ़क़ अलैह है. அப்போ எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னவென்றால் கிதுபு வந்து இது ஒரு குறை. அல்லாஹ்வுக்கு கிதுபு என்பது ஒரு குறை என்பது இதன் மூலமாக தெரிந்தது. फिर ज़ात मुक़द्दस बारी ताला की तरफ नक्स का इस्तिनाद किस तरह जायज़ हो सकता है. அப்போ அல்லாஹ்வின் பொருள் அல்லாஹ்வின் புறம் நக்ஸ் வை தொடர்பு படுத்துவது எப்படி கூடுமானதாக இருக்கும். கோபர் சபீலே இம்கானி சஹி, அதாவது மும்கின் அல்லாவால் முடியும் என்று சொல்லி அவனோடு தொடர்பு படுத்துவதும் எப்படி கூடுமான விஷயமாக இருக்கும் என்று இவர்கள் கடிதம் எழுதுகிறாங்க. அடுத்ததாக ஜவாபே சானிமே இன்னமானா பஷர் மித்லுக்கும் க முன்கிர் கோய் அஹ்லே இஸ்லாம் நஹி, இவங்க அதுதான் காட்டுறாங்க. அதாவது மனித இனம் என்பதால் எல்லாமே ஒன்று தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனிதர்களும் ஒன்று தான் அப்படின்னு அதுக்கு தலீலாக இன்னமா அனா பஷரும் மித்லுக்கும் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா. இன்னமா அனா பஷரும் மித்லுக்கும் க முன்கிர் கோய் அஹ்லே இஸ்லாம் நஹி, முஸ்லிம்கள் இதை யாருமே இன்கார் செய்கிறதில்ல. சப்கா யஹி ஏத்தகாத் ஹை கி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர் ஹை. எல்லோருடைய கொள்கை என்ன, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர் தான், பஷர் தான். हज़रत आदम अला नबीना अलैहिस्सलातु वस्सलाम की औलाद में है. उन इनकार इस बात का है कि कोई बशर समझकर बड़ा भाई कहने लगे. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதில் தான், அவங்களுடைய பிள்ளைகளில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ஆனால் இன்கார் எதில் இருக்குது, அவரை பஷர், அவரை மனிதன் என்று நினைத்து பெரிய சகோதரர் என்று சொல்கிறதில்ல, இதில் தான் இன்கார். இதை தான் நம்ம ஏற்றுக்கல. या मिसल उसके और कलिमे गुस्ताखी का ज़बान से निकाले, அல்லது அதை போல ஏதாவது ஒரு அவகண்ணியமான வார்த்தை வாயிலிருந்து வெளிப்படுத்துவது. ஆனால் இவங்க அதான் சொல்கிறாங்க இன்னமான பஷுர் மித்லுக்கும், அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட பெரிய சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தேவபந்திகள். தக்வியத்துல் ஈமானில் கூட அவர் எழுதியிருக்கார் இஸ்மாயில் தெஹ்லவி. ये अलबत्ता मूजिब खजलान है. फ़कीर के एतक़ाद में तो रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अशरफुल मखलूक़ात हैं और बाइस ईजाद कायनात हैं. बाद अज़ खुदा बुज़ुर्ग तुई क़िस्सा मुख्तसर. இதனால் வந்து நம்ம மறுமை நாளில் நமக்கு என்ன கிடைக்கும், கை சேதம் தான் ஏற்படும். அதனால் என்னுடைய ஏத்தகாத் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் மனிதர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு. அது மட்டும் இல்லை, இந்த உலகமே அவர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது. பாதஸ் குதா புசுர்க் துய் கிஸ்ஸ முக்தசர், அல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள் தான் உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது யாருக்கு, மஹமூதுல் ஹசன் கங்கோய்க்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதுறாங்க. அதுவும் இதில் பதிவிடப்பட்டிருக்கு. बखिदमत अज़ीज़म पीर जी मौलवी खलील अहमद साहब अम्बेटवी व अज़ीज़म मौलवी महमूद हसन साहब देवबंदी सल्लल्लाहु ताला अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. तमाम बिलाद व ममालिक के हिंद मसलन बंगाल, बिहार, मद्रास, दक्किन, गुजरात, बम्बई, पंजाब, राजपुताना, रामपुर और बहावलपुर वगैरह से मुतवातिर अखबारात हैरत अंगेज़ हसरत खेज़ इस कदर आती हैं कि जिसको सुनकर फ़कीर की तबीयत नहायत मलूल हो जाती है. அதாவது இங்கே சொன்னால் பிஹார், மദ്രാஸ், தக்கின், குஜராத், இங்கே எல்லா இடத்துல இருந்தும் தொடர்ந்து வந்து வரக்கூடிய செய்திகள், என்ன செய்திகள், அந்த செய்திகளை கேட்டு எனக்கு ரொம்ப வந்து மன கஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. ஏன்னா मन कष्ट ஏற்பட்டு வருகிறது. उसकी इल्लत यही बराहीन कातिया और दीगर ऐसी ही तहरीरात हैं. எதனால் என்றால் அதுக்குன்னா இந்த பராஹீன காத்தியானால தான். இந்த பராஹீன காத்தியா இதே மாதிரி இதை போன்ற அந்த எழுத்துக்கள் மூலமாகத்தான். ये आतिश फितना अनवार सातिया की तरदीस से मुश्तइल हुई कि तमाम आलम इसकी हिमायत में खड़ा हो गया. இந்த ஃபித்னாவுடைய நெருப்பு அன்வாரி சாத்தியா இருக்கு இல்லையா, அப்துல் சமீர் ராம்புரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ரத்தில் எழுதுனதுனால தான் ஃபித்னாவுடைய இந்த நெருப்பு மூண்டது. இப்போ அன்வாரி சாத்தியாவுக்கு ஹிமாயத்தாக உதவி செய்வதற்காக முழு ஆலம், முழு உலகமே அதற்கு ஹிமாயத் செய்ய வந்துவிட்டது. அப்போது பராஹீன காத்தியாவுக்கு இல்லை, இது அன்வாரே சாத்தியா மீலாது கூடும் ஃபாத்தியா கூடும் என்று எழுதிய இதற்கு தொதுவாத்தான். अल्लाह ताला ने उसको कुछ ऐसी मकबूलियत अता फरमाई कि तमाम ममालिक के उलमा व मफाती ने सारी किताब को तह दिल से पसंद फरमाकर उस पर इत्तिफाक किया. अल्लाह ताला இந்த கிதாப் அன்வாரே சாத்தியாக்கு
எவ்வளோ மக்பூலியத் கொடுத்தானா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் இந்த கிதாபை முழு மனதால் அதை வந்து அதை நல்லதாக அதை எல்லாமே விரும்பினாங்க, அதன் மீது இத்ஃபாக் செஞ்சாங்க. देखो हिंदुस्तान में सैकड़ों मज़ाहिब कुफरिया व अक़ाइद बातिला मुखालिफ दीन व बेहकन इस्लाम ज़ाहिर होते जाते हैं और कैसे कैसे शुबहात, इल्ज़ामात व एतराज़ात, शुबहात व शुकूक मज़हब इस्लाम पर वारिद करते जाते हैं। बस ऐसे वक्त में आपस की मुजादला की जगह उसकी तरदीद करनी चाहिए और कुरान शरीफ की खूबियाँ व फ़ज़ाइल और रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के महामिद व मकारिम अखलाक व महासिन औसाफ को हर मकाम व हर शहर व करिया में नहायत ज़ोर और शोर से मुश्तहिर करना चाहिए। ऐसे वक्त में रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के महामिद व औसाफ व मकारिम अखलाक को मुश्तहिर व इशाअत आम करने के लिए हर मकाम में मजलिस मीलाद शरीफ का चर्चा बड़ा उम्दा ज़रिया व मुस्तहसिन व वसीला है. நான் சொல்கிறாங்க, இந்த சமயத்தில் நிறைய இஸ்லாத்தின் மீது நிறைய சந்தேகங்கள், இஸ்லாத்தின் மீது நிறைய ஏத்ராஸுகள் ஆகுது, நிறைய மதஹபுகள் மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தின் மீது ஏத்ராது செய்யும் போடும்போது இந்த சமயத்தில் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காம மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்ல வேண்டும், குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய், ஒவ்வொரு நகரத்துலேயும் போய், ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது பெருமானாருடைய சிறப்புகளை சொல்லணும், அவங்களுடைய அவுசாஃப்களை சொல்கிறதுக்கு இந்த மெஹஃபில் மீலாதுடைய மஜ்லிஸுங்க தான் இது மிகவும் அற்புதமான ஒரு வசீலாவாக இருக்கிறது, நல்ல ஒரு வசீலாவாக இருக்கிறது என்று ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருக்கு கடிதம் எழுதுகிறாங்க? மெஹமூதுல் ஹசன் மற்றும் खलील अहमद अम्बेटिக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அடுத்ததாக இன்னும் அடுத்த இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, मैं खुद இன்னொரு கடிதம் அதில் என்ன சொல்கிறாங்க, मैं खुद मौलूद शरीफ पढ़वाता हूँ और क़याम करता हूँ और एक रोज़ मेरा ये हाल हुआ कि बाद क़याम सब बैठ गए मगर मैं बेखबर खड़ा रह गया, बाद देर की मुझको होश आया तब बैठ गया. நானும் மௌலூதுடைய மஜ்லிஸுகளில் நானும் படிக்க வைக்கிறேன், நானும் எழுந்து நிற்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சலாம் சொல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் மதிமயங்கி ரொம்ப நேரம் நின்றுட்டேன், எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அதற்கு பிறகு தெளிவு ஏற்பட்ட பிறகு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அன்வாரே சாத்தியா அஸ் அவ்வல் தாஹிர் சுனிதம் வ பகௌர் வ ததப்புர் நசர் கர்தம் हमा तहक़ीक़ मुवाफ़िक़ मज़हब व मशरफ़ खुद व बुज़ुर्गान खुद याफ्तम. இன்னொரு கடிதத்தில் எழுதுகிறாங்க, அன்வாரே சாத்தியா இவர் எழுதுகிறாங்க இல்லையா, அன்வார் அப்துல் சமீர் ராம்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அன்வாரே சாத்தியா நான் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இதை உன்னிப்பாக செவிசாய்த்தேன், அதன் மீது நல்லாக நான் யோசித்து பார்த்தேன். இது எல்லாமே என்னுடைய மஷ்ரப், என்னுடைய மஸ்லக்கு, என்னுடைய பெரியார்களுடைய மஸ்லக்கு தோதுவானதாகத்தான் இருக்கிறது என்று ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுனாங்க.